ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக தஞ்சாவூர் சவாரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கடலூர் கிட்ட பைபாஸ் ரோட்டில் ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று கீழே கிடச்சிது. அந்த ஃபோன் பின்னாடியே ஒரு ஏடிஎம் கார்டும் இருக்குது. யாராவது அங்கே தேடிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா நான் யாருமே இல்லை. பட் ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு பைக்கில் ஒரு ஒரு ப்ரோ வந்து வேகமாக தேடிக்கிட்டே போனார். அவர் தான் செல்லை மிஸ் பண்ணவருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ, அவங்க பைக்கும் வந்து டிபியில் இருந்தது. அதை வச்சு தான் அவங்க தான். ஆனால் தேடிக்கிட்டே வேகமாக போயிட்டாங்க அவங்க. என்னால் கூப்பிட்றதுக்குள்ளே அவங்க என்னை தாண்டி போயிட்டாங்க. சரி ரிட்டன் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவங்க திரும்ப வரல. சரி ஏதாவது ஃபோன் வரும் அப்படின்னு பார்த்தா அப்பயும் எதுவும் வரல. ஏன்னா நம்ம மொபைலை கொஞ்ச நேரம் எங்கன்னா மறந்து வச்சிட்டாலே எவ்வளோ கஷ்டப்படும் நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் கடலூர்லேருந்து சென்னைக்கு வரணும் ரிட்டன். சரி ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் வரல. சரின்னு சொல்லிவிட்டு நான் மூவ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடலூர்லாம் தாண்டி பாண்டிச்சேரி உள்ளே வந்துட்டேன். பாண்டிச்சேரி உள்ள அந்த போட் ஹவுஸ் கிட்டே வந்துட்டேன். அங்கே வந்துட்டு இது பண்ணதான் எனக்கு கால் வந்துச்சு. கால் வந்தோடனே அட்டன் பண்ணி பேசினேன். இதுமாரி எங்கள் ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாங்க என்கிட்ட தான் இருக்குது. நான் இப்போ சென்னை போயிட்டுருக்கேன். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு அப்படிங்களா சரி எனக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்காக 20 நிமிஷம் வெயிட் பண்ணேங்க. நீங்கள் ரிட்டன் வருவீங்கன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் போனீங்க. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்தா காலும் வர பார்த்தா வரல. அதனால தான் நான் வந்துட்டேன். இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் வர எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னாங்க. சரி நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அர்ஜென்ட்டாக அப்போ வர வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்கள் கையில் இந்த மொபைலை படிச்சுட்டு போகிறேன். நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு வருவாப்பில். அந்த நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அது நியர்பையாக ஒரு இந்தியன் லைன் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே வர சொன்னேன். அதேமாரி ஒரு 10 மினிட்ஸில் அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க. கால் பண்ணி கொடுத்தோன்னே ஃபோனை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சோன்னே அவங்க காலில் பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்குலாம். ரொம்ப நன்றிங்க. சரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். திருப்பி கிடைக்காதுன்னு நினச்சேன். ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குள்ள. அந்த சந்தோஷத்தோட மனநிறைவோட நானும் அங்கேருந்து கிளம்புனேன். நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ண அவங்களோட நம்பர் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.